நான் புக்ஸ் வந்து கம்மியான நம்பர் ஆஃப் புக்ஸ் படிச்சிருந்தாலும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த புக்ஸில் வந்து ஜானர்ஸ் டைவர்ஸாக இருக்கும். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லி கிளாசிக்ஸ், ஃபேண்டசி அண்ட் சைஃபை இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து படிக்க டைப். ஈவன் அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட் ஆஃப் மை லீக் ஆர் அவுட் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் தட் புக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் பீன் இன் ரீடிங் ஸ்லம் ஃபார் லைக் 1 மாதம் 2 மாதம் இல்லை 3-4 மாதம்லாம் கூட அந்த புக் வந்து எனக்கு செட்டே ஆகாத புக் வந்துருக்கும். பட் ஐ ஸ்டில் ஆனால் நான் யூஸ்வலி அதிகமாக நான் புக்கை வந்து டிஎன்எஃப்னால் படிக்கிற புக்கை வந்து பாதியில் விட்டுட்டு அடுத்த புக்குக்கு போகுது. நான் யூஸ்வலி அதை பண்ண மாட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண புக்கை முடிக்கிற அந்த ஒரு ஹேபிட் எனக்கு இருக்கிறதுல நான் நிறைய வித்தியாசமான புக்ஸில் வந்து நான் படிச்சிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு சொல்லலாம். ஸோ அதில் வந்து சில புக்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் நீங்கள் டைட்டில் பார்த்து வந்து இருப்பீங்க, I'm gonna share some weird books, but that doesn't mean இந்த புக்கில் வந்து ஓவரால் ஒரு வியர்டான புக் அந்த மாதிரி ஒரு மீனிங் இல்லை. Have some weird aspect to them. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர்கிரவுண்ட். மேபி இந்த புக் டைட்டில் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த ஆத்தர் வந்து ரொம்ப பாப்புலரான ஆத்தர், ஃபியோடர் டாஸ்டோவ்ஸ்கி. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிற இரவுகள், ஒயிட் நைட்ஸ், அந்த அதனுடைய ஆத்தர். ஒயிட் நைட்ஸில் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்டோவ்ஸ்கி வந்து ஒரு ரினவுண்டு ரஷ்யன் கிளாசிக் ரைட்டர். ஸோ அவருடைய ஃபிக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனாக இருந்தாலும் அது வந்து இந்த புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லிட்ரேச்சர் லைக் மாஸ்டர்ஸ் பண்ணுற இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிட்ரேச்சர் சொல்லித்தர அளவுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிற ஒரு பெரிய ஆத்தர். பட் நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் எ கேரக்டர் கால்டு அண்டர் கிரவுண்ட் மேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டில் வேர்ல்டுலேருந்தே தன்னை தனியாக ஆக்கிக்கிட்டு அவன் ரியல் வேர்ல்டு, வெளியே வேர்ல்டுக்கு வந்து அவன் சின்ன வயசில் சில நடந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு வேணாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் கராச்சிலோ எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் எழுதுகிற ஒரு நோட்ஸ், அவன் மைண்டுக்கு தோன்ற விஷயத்தில் அவன் எழுதுகிற நோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் புக்கு. ஸோ இதில் just that itself a kind of a weird thing, but it gets more weirder because actually அவன் ஒரு நல்ல கேரக்டர்லாம் சொல்ல முடியாது. அவன் வந்து ஒரு கவர்ட் பயந்தாங்கோலி. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வெஞ்ச்ஃபுல்னஸும் அதிகமாக இருக்கும். ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த வெஞ்ச்ஃபுல்னஸ், இந்த மாதிரியான எல்லா கைண்ட் ஆஃப் அந்த பேட் எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு உள்ளே இருக்கும். பட் அவனுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இல்லை ஓகே அவன் ரிவெஞ்ச்ஃபுல்லாக இருக்கானா, அங்கே வெளியே போயிட்டாங்க அவங்க யார் வெளியே ரிவெஞ்ச் எடுக்கிறானா, அந்த வெஞ்ச்ஃபுல்னஸை காட்ட போகிறான்னா அவன் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ஒரு கவர்ட். ஸோ அவனால் வந்து இதுவும் பண்ண முடியாது. அவன் வந்து எல்லாருமே ஹேட் பண்ணுவான். அவன் வந்து ஒரு பெரிய நார்சிசிஸ்ட். எப்படின்னா அவன் தான் பெரிய ஆள், அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு, அவன் தான் அந்த ஃபிலாசபிக்கலி அவன் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கான்ற மாதிரி அவனை நினச்சிப்பான். பட் அவனுக்கும் தெரியும் அவனால் வந்து எந்த விஷயமும் வந்து எடுத்து பண்ண முடியாது. அவனால் வெளியே போய் அவன் நினைக்கிற விஷயத்த அவனோட இன்டெலிஜென்ஸ் எங்காவது காட்டணும்னு நினைச்சாலும் அவனால் பண்ண முடியாது. அப்படி ஒரு வீக்னஸ் அவனுக்கு இருக்கும், அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அவன் தான் பெரிய ஆள் எப்படி நினச்சிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி அவனுடைய லைக் நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மகிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஓசிடி இல்லை ADHD இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி மாற்றி நம்மக்கிட்ட ஒரு விஷயம் பேசுவான். அவனை அதுக்கப்புறம் அவன் மாற்றி இல்லை இது இப்படி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃப்ரெண்டு வந்து நைட்டு உங்களுக்கு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான்னு நினச்சி பாருங்களேன். தட் கைண்ட் ஆஃப் புக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். even for people who love Dostoevsky may not love this book. So I don't know how some people just அந்த புக்கை பற்றி பேசும்போது ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும் புக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க தெரியல. பட் for me it kind of a weird book, and I think most peopleக்கு அது ஒரு weird புக்காக தான் இருக்கும். It's actually a weird book. But in the haunted by Chuck Palahniuk, இந்த ஆத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப் புக் ரைட் பண்ணவர், ஃபைட் கிளப் கிராஃபிக் நாவல் ரைட் பண்ணவர். ஃபைட் கிளப் ஃபில்ம் வந்து அடாப்ட் பண்ணது வந்து இவருடைய ஒர்க்ஸில் இருந்து தான். ஸோ ஹூ இஸ் செக் பண்ணி சொல்லியாச்சு. ஹாண்டட். ஸோ இந்த புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கப்புள் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ரைட்டிங் ரிட்ரீட் அந்த மாதிரி. லைக் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஸ்டோரி ரைட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க எழுந்த ஒரு ஒர்க், அவங்க மேபி நாவல் ஆர் ஃபிக்ஷன் ஆர் நான் ஃபிக்ஷன்
இதெல்லாம் ரைட் பண்ணுறவங்கள ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி இல்லைனா குரூப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம டைமை வந்து நம்ம ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் சில விஷயம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் இது இருக்கும். பட் ஆனால் இதுல வந்து ஃபோர்ஸ்ட் பண்ண சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஒன்றா இருந்து அவங்க வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு மோசமான ஸ்டோரிஸ் வந்து ரைட் பண்ணி அதை வந்து மற்ற கூட இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்டிங் பிளாட். பட் ஆனால் அவங்க வந்து அவங்க பண்ணுற ஒரு மேக் பண்ணுற ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி பேடர், அக்லியர் அண்ட் கைண்ட் ஆஃப் கட் wrenching ஸ்டோரி. கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான திங் இந்த புக்கில். பிகாஸ் கட்டை ரிலேட் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். அண்ட் கட் ஆல்சோ ஸ்லாஷ் in a swimming pool that goes wrong. You get that, right? So it's more where stories இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் ஒருத்தராக இறந்துட்டு வருவாங்க. அது ஒரு ஸ்டோரி லைன். அண்ட் தென் இவங்க ரைட் பண்ணுற அந்த ஸ்டோரிஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்டோரி லைன். இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் between both those narratives. It's a really great book, நான் வந்து சம்டைம்ஸ் ஏன் இதை பிக் பண்ணி இவ்வளோ நாளாவது நான் ரொம்ப நாள் வேறு இதை படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து இது வந்து படிக்கிறதுக்கே சில 2 months கிட்ட ஆச்சு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ரீடிங்கும் வந்து அவ்வளோ கன்ஃபார்ம் ப்ளசண்ட்டாலாம் இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஷுர், பட் நாட் ப்ளசண்ட். ஸோ யூ லைக் weird kind of horror, uglier stories, you should try this book. So it's one of the weirdest book that I ever read. American Psycho by Bret Easton Ellis. ஸோ அமெரிக்கன் சைக்கோ வந்து நீங்கள் வந்து ஓகே ஒரு சைக்கோ புக் வேறான புக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். இட் ப்ராபப்ளி ரைட், பட் தேர்ஸ் மோர் தென் தேட். பிகாஸ் அவன் வந்து ஆக்சுவல் லிட்ரல் சைக்கோ கிடையாது. அவன் அந்த மர்டர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ப்ரூட்டலாக ரொம்ப டீட்டெயில்டாக அவன் பண்ணுற ஒரு விஷயமும் இதில் ரைட் ஆகியிருக்கும். பட் அது இது இல்லாமல் இன்னொரு பெரிய பார்ட் அவன் பண்ணுற இந்த சைக்கோ மர்டர்ஸ் ஆர் இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் இல்லாமல் இன்னொரு பெரிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நம்ம கேரக்டர் வந்து பேட்ரிக் பேட்மேன் வந்து ஏப்பிங் அபவுட் மெட்டீரியலிசம், ஏப்பிங் அபவுட் கேபிட்டலிசம். அவன் வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், வாங்குற மெட்டீரியல்ஸ், அவனுக்கு பிடிச்ச லைக் ஒரு கிளாத்திங் கம்பெனி பற்றி அவன் பேசுகிறது, இல்லைனா அவன் மியூசிக் ரெக்கார்ட்ஸை பற்றி பேசுகிறது, பர்ஃப்யூம்ஸ் பற்றி அவன் பேசுகிறது. ஸோ அவனுடைய இந்த ஒரு அப்சஷன் வித் கேபிட்டலிசம் ஆர் மெட்டீரியலிசம் இருக்குல்ல, இது வந்து இன்னும் மோர் கைண்ட் ஆஃப் லைக் ஈக்குவலி பேலன்ஸ். அவன் பண்ணுற இந்த சைக்கோ திங்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங்கில் வந்து ஈக்குவலி பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். தட் இட்ஸ் செல்ஃப் வியர். லைக் நம்ம வந்து இந்த மாதிரி குரூசமான ஒரு கேரக்டர் கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து ஈஸியாக நம்ம பழகிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அப்சஸ்டாக இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்களோ, அதையும் வந்து இவ்வளோ ஒரு சைக்கோ திங்ஸ்க்கு இவ்வளோ ஈக்குவலாக அதை காட்ட முடியும்னா இந்த அது வந்து ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ வியர்ட் திங். பட் த ஆத்தர் டிட் எ வெரி குட் ஜாப் இன் தட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா த ஆக்சுவல் வியர்ட் பார்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ ஸ்பாய்லர். மேபி நீங்கள் மூவி பார்த்துக்கலாம், புக் படிக்க போகிறீங்கன்னா இட்ஸ் மைனர் ஸ்பாய்லர். அவன் ஆக்சுவலாக பண்ணுற மர்டர்ஸ் ஆர் அந்த சைக்கோ திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக ஃபேக்கானது வந்து நம்மளுடைய பர்செப்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் த லாட் ஆஃப் டைம் இந்த நாவல் வேறு அவன் வந்து ஒரு கேரக்டரை பற்றி சொல்லுவான், ஒரு கேரக்டரை மர்டர் பண்ணி அவன் சொல்லுவான். அடுத்த சாப்டரில் அந்த கேரக்டர் வருவாங்க. சம்டைம்ஸ் அவன் சொல்கிற லொக்கேஷன், அவன் சொல்கிற விஷயங்களுக்கும் அவன் இருந்த இடத்துக்கும் அந்த மற்ற கேரக்டர்ஸ் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா டோட்டலி அன்ரிலேட்டடாக இருக்கும். அந்த எண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிகுவஸான எண்டிங். அதை வந்து நம்ம லைக் மூவியில் வந்து ரொம்ப கிளிஃப்ஹேங்கரை விட்டுருப்பாங்க. பட் புக்கில் அந்த மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு 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 மாதிரியான ஒரு வியர்ட் kind of an absurd ending சொல்லலாம். not absurd, just confusing or லைக் ரியாலிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே போய்ட்டு திருப்பி உள்ளே வந்த மாதிரி இருக்கும். வாட்ஸ் ரியல் வாட்ஸ் நாட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தர மாதிரியான ஒரு எண்டிங். ஸோ அது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேறான ஆஸ்பெக்ட் இந்த நாவலோட. இது நாட் ஜஸ்ட் இந்த சைக்கோ நான் சொன்ன அந்த கேபிட்டலிசம் திங் இல்லாமல் ஜஸ்ட் ஹூ இஸ் திஸ் கேரக்டர், வாட் ஈ டூயிங், அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புக்கு. இஃப் யூ guys like these weird books, if you want to read new type of books that you see on the internet, so these are my recommendation. And
லைக் ஸ்பெஷல் மென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 புக்கும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வியர்ட் வேன்னு சொல்லலாம். பட் ஃபார் மீ அது வந்து ரொம்ப வியர்டாக இல்லாமல் ஐ ஃபெல்ட் லைக் ஐ காட் சம்திங் ஃப்ரம் இட், அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் மோர் ஃப்ரம் ஜஸ்ட் திங்கிங் இட்ஸ் வியர்ட். இது வந்து ஒரு வியர்டான விஷயன்றது மட்டும் யோசிக்காமல் அந்த புக்கிலேருந்து ஆக்சுவலாக எனக்கு ஏதோ ஒரு புரிஞ்சு வர சம் மீனிங் வந்து அந்த புக்கிலேருந்து நான் எடுத்ததால் இந்த 2 புக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணல. விச் இஸ் ஒன் வந்து மெட்டமார்ஃபோசிஸ் இஸ் அ பாப்புலர் புக். நம்ம ஊரில் வந்து அதுக்கு படிக்கல நிறைய பேருக்கு மெட்டமார்ஃபோசிஸ் என்ன, அது எதை பற்றி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ மெட்டமார்ஃபோசிஸ் ஃபார் ஷோர். பட் நீங்கள் ரீடர் இல்லாமல் இந்த இன்டர்நெட்டில் இந்த ஸ்டோரியை வந்து நிறைய பேர் கேட்டு பழகாமல் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் மெட்டமார்ஃபோசிஸ் அவுட்லைன் ஆர் பிளாட்டாக சொன்னீங்கன்னா சிம்பிளி அ வியர்ட் புக். இட்ஸ் an absurd book, but maybe for someone who doesn't know the concept of absurdism, it's a weird book. And second one is Blood Meridian. Is it's a classic book, but அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மோஸ்ட் வயலண்டான புக்குன்னு ஒரு நேம் இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒற்று போகக்கூடிய ஒரு நேம் அந்த புக்குக்கு வந்து. அது ஒரு மோஸ்ட் வயலண்ட் புக் இந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறதுக்கு. இட்ஸ் அ வயலண்ட் புக். இன்னும் வியர்டு கூட இல்லை, ரொம்ப வயலண்டான ஒரு புக்குன்னு சொல்லலாம். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அண்ட் மோஸ்ட்லி எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அண்ட் வார் அண்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு நியூ வேலை ஹேண்டில் பண்ணி வைப்பாங்க. ஐ ஆக்சுவலி லைக் தட். வேடாக வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் அதை ஃபீல் பண்ணல. பட் இந்த புக் வந்து ஃபார் சம் பீப்புள் இட் மே ஃபீல் வியர்ட். ஸோ அதால் இந்த 2 புக்ஸை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணல, ஸ்பெஷல் மென்ஷனில் இருக்கேன். Ciao, adios.